ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் புடலங்காய் அதனுடைய பெயர் காரணம், அதனுடைய சத்துக்கள், தக்காளி அதனுடைய பெயர் காரணம், அதனுடைய சத்துக்கள், முள்ளங்கி அதனுடைய பெயர் காரணம், அதனுடைய சத்துக்கள் ஆகியவற்றை பார்ப்போம். புடலங்காய் சாம்பார், புடலங்காய் பாசிப்பருப்பு சாம்பார், முள்ளங்கி பொரியல். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இதனுடைய சத்துக்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தக்காளிங்கிறது சங்க இலக்கியங்களில் சில இடங்களில் குறிப்பிட்டாலும் நாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற தக்காளி 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களால் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட அறிவியல் பெயர் சொலனம் லைகோபர்சியம். இதுக்கு பளபளப்பான தோல் உருண்டை வடிவத்தில் இருக்கிறதுனால தமிழில் இதை தக்காளின்னு சொல்கிறாங்க. தக்காளியில் உள்ள சத்துக்கள் லைகோபின். தக்காளியில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு இதுவே காரணம். இது ஒரு வலிமையான ஆன்டி ஆக்சிடென்ட். இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இதய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. புற்றுநோய் செல்களை தடுக்கிறதுக்கு இது உதவுது. இதில் இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, உடல் பொலிவிற்கு, சரும பொலிவிற்கு இது மிகவும் அவசியம். இதில் இருக்கிற விட்டமின் கே எலும்புகளோட வலிமைக்கு, காயம் ஏற்படும் போது ரத்தம் உறையிறதுக்கும் உதவுது. பொட்டாசிய சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, இதய நோய்களை தவிர்க்கிறதுக்கும் பயன்படுது. இது இருக்கிற வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக்க உதவுகிறது. புடலங்கான்னு ஏன் பேர் வந்ததுன்னா, புடலங்காய் ஒரு நீண்ட மெல்லிய கொடி வகையில் சேர்ந்தது. இது காய் கொடியிலேருந்து புடைச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறது. புடை அப்படின்னா வீங்குதல் அப்படின்னு பொருள். நீண்டு வளருதல், வீங்குதல் அப்படின்னு பொருள்படுது. இது புடல் அப்படின்னா இன்னொரு மீனிங் புடல் அப்படின்னா அதாவது வெற்றிடம் அப்படின்னு தமிழ் அர்த்தம். இதுக்கு இந்த காய் உள்ள பஞ்சு போல வெற்றிடம் இருப்பதனாலையும் இந்த பெயர் காரணம் தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷில் ஸ்னேக் கார்டு அப்படிங்கிறாங்க. இது பாம்பு மாதிரி நீண்டு தொங்கிட்டு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீர் சத்து, நார் சத்து, வைட்டமின் சத்துக்கள், தாதுக்கள் ஆகியவை நிறைந்திருக்குது. இதில் இருக்கிற நீர் சத்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. இது நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவுது. இதில் இருக்கிற வைட்டமின் ஏ, பிசி சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. இதில் இருக்கிற மெக்னீசியம், கால்சியம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது. இது குறைந்த கலோரி தான் இதில் இருக்குது. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டா சர்க்கரை கட்டுக்குள் வரும். அதுக்கடுத்து முள்ளங்கி முள் ப்ளஸ் அங்கி. அதாவது இதோட இலைப்பகுதியிலையும் தண்டு பகுதியிலையும் தூவிகள் மாதிரி சிறிய முட்கள் வடிவத்தில் கொண்டிருக்கிறதுனால இது முள்ளங்கின்னு இதுக்கு பேர் வந்திருக்கலாம். அதாவது இது என்னென்னா, அங்கி அப்படின்னா சட்டை, அதாவது மண்ணுக்குள்ளே மறைஞ்சு சட்டை போட்ட மாதிரி இது இருக்கிறதுனால இதுக்கு முள்ளங்கின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நீர் சத்து 90% இருக்குது. நார் சத்து செரிமான மண்டலத்தை சீராக்க உதவுகிறது. செரிமான மண்டலத்தை சீராக்க நார் சத்து உதவுகிறது. இதில் இருக்கிற குறைந்த கலோரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இது சிறுநீர் கற்களை வெளியேற்ற இந்த முள்ளங்கியை பயன்படுத்தும் போது சிறுநீர் கற்களை வெளியேற்ற உதவுகிறது. கல்லீரலில் ஏற்படும் வீக்கம், மஞ்சக்காமலை ஆகியவற்றை நோய்களிலிருந்து மீள இது உதவுது. நன்றி, வணக்கம்.